அறிந்த கோயில்கள் அறியாத ரகசியங்கள். கழுகுமலை அருள்மிகு கழுகாசலமூர்த்தி திருக்கோயில் வரலாறு. இக்கோயிலில் மூலவராக கழுகாசலமூர்த்தி வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். ஸ்தல வரலாற்றில் முற்காலத்தில் இந்த ஆலயம் இருந்த இடம் வனமாக இருந்தது. புவனகிரி என்று அழைக்கப்பட்ட இத்தலத்திற்கு தெற்கே பழங்கோட்டை என்னும் ஊரில் அதிமதுர பாண்டியன் என்ற மன்னன் தன் இருப்பிடத்தை அமைத்து ஆட்சி புரிந்து வந்தான். அந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக இந்த வனப்பகுதிக்கு வந்தான். அப்போது ஓய்வெடுக்க விரும்பி வனத்தில் இருந்த வேங்கை மரத்தடியில் அமர்ந்தான். மிகுந்த களைப்பின் காரணமாக தூங்கி போனான். நண்பகலில் பூஜை செய்வது போன்றும் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டு கண்விழித்து பார்த்தான். அப்போது அங்கு பசு ஒன்று பாறையில் தானாக பாலை சுரந்து கொண்டு இருந்ததை கண்டான். சிறிது நேரம் கழித்து அந்த பாறையை அகற்றி பார்த்தபோது அங்கு ஒரு குகையும் அதனுள் ஒரு மயிலும் அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமானும் காட்சியளித்தார். அதனை கண்டு மனமகிழ்ந்த மன்னன் இறை காட்சியால் உள்ளம் நெகிழ்ந்து வழிபட்டான். மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்படாமல் தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி என்றும் தேவர்கள் வந்து பூஜிக்கின்ற மூர்த்தி என்று உணர்ந்து மக்கள் வழிபட வசதிகள் செய்து வைத்தான் அந்த மன்னன். முருகனுக்கு கழுகாசல மூர்த்தி என்று பெயர் வர காரணம், ராமபிரானும் சீதா பிராட்டியாரும் வனத்தில் இருந்தபோது ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். அதை தடுத்த ஜடாயுவின் ரெக்கையை வெட்டினான் ராவணன். பின்னர் அங்கிருந்து சீதையோடு தப்பிச் சென்றான். சீதையின் குரல் கேட்டு ஓடி வந்த ராமனும் லட்சுமணனும் இரத்த காயத்துடன் விழுந்து கிடந்த ஜடாயுவை கண்டனர். அவர்களிடம் நடந்ததை கூறிவிட்டு தன் உயிரை விட்டது ஜடாயு பறவை. இதனால் ராமபிரான் மிகவும் மனம் வருந்தி ஜடாயுவிற்கு செய்ய வேண்டிய சடங்குகளை தானே செய்தார். ஜடாயு இறந்த செய்தி கேள்விப்பட்ட அவரது உடன்பிறப்பான சம்பாதி முனிவர் ராமபிரானை அடைந்து மிகவும் வருந்தியதோடு தமது உடன் பிறந்தவனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்காரியங்களை செய்ய இயலாத பாவியாகி விட்டேனே என்று புலம்பினார். அதை கேட்ட ராமபிரான் சம்பாதி முனிவரை தேற்றி தென்னாட்டில் 300 அடி உயரம் உள்ள மலையடிவாரத்தில் ஒரு குகையில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானை வணங்கி உன் பாவத்தை போக்கிக்கொள் என்று அறிவுறுத்தி அனுப்பி வைத்தார். கழுகு முனிவராகிய சம்பாதி இத்தலத்திற்கு வந்து இந்த மலையிலே தங்கியிருந்து ஒரு முகமும் 6 கைகளையும் கொண்டு விளங்கும் முருகப்பெருமானாகிய சுப்பிரமணியரை வணங்கி தனது பாவத்தை போக்கிக் கொண்டார். சகல பாவங்களையும் நீக்கும் வல்லமை கொண்ட முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் இத்தலத்தில் கழுகு முனிவர் வசித்து வந்ததால் இம்மலை கழுகுமலை என்ற பெயரை பெற்றது. கழுகுமலையில் அருள்பாலிக்கும் மூர்த்தி என்பதால் இத்தல இறைவனும் கழுகாசல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். தினமுல்லை செய்திகளுக்காக துணை ஆசிரியர் கணபதி பால்மாரி, இவர்களுடன் திருவேங்கடம் செய்தியாளர் மாரிமுத்து, தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.